இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு டுடே வந்து இந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்டா இந்த சைட்ட வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த சைட்ல வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த எலிமெண்ட் செக்ஷன் இந்த எலிமெண்ட் என்ன பண்ணும்னா, இந்த பேஜோட HTML கன்டென்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைட்ல வந்து CSS இருக்கு இல்லையா? இப்ப இது என்ன இந்த சைட்ல வந்து நம்ம ஸ்டைலிங் பார்ட்டோட CSS எல்லாமே பார்க்க முடியும். இந்த இதுல. ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ல வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பார்க்க முடியும். ஈவென்ட் லிசனர் வந்து கிளிக், ஆன், சேஞ்ச் அந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு காமிக்கும். இப்ப செகண்ட் வந்து நமக்கு கன்சோல் இருக்கு. இந்த கன்சோல்ல என்னன்னா, நீங்க ஏதாச்சும் வந்து கன்சோல் லாக் போட்டு இந்த சைட்ல பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கன்சோல்ல வந்து நமக்கு வரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக் அப்ளைன்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அது வந்து நமக்கு இந்த கன்சோல்ல இந்த லைன்ல காமிக்குது. ஓகே. கன்சோல் லாக் போட்டிருந்தீங்கன்னா காமிக்கும். அண்ட் தென் வந்து என் சைட்ல வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைட் திடீர்னு ரன் ஆகல அப்படின்னா, இந்த கன்சோல் பார்த்து நீங்க வந்து எரர வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்ப சோர்ஸஸ். இந்த சோர்ஸஸ்ல என்னன்னா, இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட சைட்ல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே இங்க நமக்கு காமிக்கும். ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து JS ஃபைல். அண்ட் தென் இது இமேஜ், இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். இது எல்லாமே சைட்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் தான். ஸோ நமக்கு இங்க காமிக்குது. ஓகே. அண்ட் தென் நெட்வொர்க் டேப். நெட்வொர்க் டேப்ல பேசிக்கலா என்ன ரன் ஆகும்னா, ஏதாச்சும் ஒரு API வந்து நீங்க ட்ரிக்கர் பண்றீங்க அப்படின்னா, அது இங்க நெட்வொர்க் டேப்ல நம்ம ப்ரிவ்யூ ரெஸ்பான்ஸோட பார்க்க முடியும். ஐ திங்க் இப்போ அவங்க எந்த டேட்டாவும் ட்ரிக்கர் பண்ணல இந்த சைட்ல. உங்களுக்கு இந்த நெட்வொர்க்ல API ட்ரிக்கர் பண்ணி ஒரு கிளியர் வீடியோ வேணும்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சூன் நான் வந்து போஸ்ட் பண்றேன். தென் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன ஆகும்னா, இங்க ஒரு ரெக்கார்டிங் பட்டன் இருக்கு. இப்ப இத நான் கிளிக் பண்றேன். ஓகே. இந்த சைட்ட வந்து அது லோட் பண்ணி நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லோட் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே நமக்கு காமிக்கும். எவ்ளோ டைம் எடுத்தது லோட் பண்றதுக்கு, ஸ்கிரிப்ட் லோட் பண்ண எவ்ளோ டைம் ஆச்சு, டேட்டா ரெண்டர் ஆக எவ்ளோ டைம் ஆச்சு, டோட்டலா எவ்ளோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ இது அனலைஸ் பண்ணி சொல்லும். அதுக்காக தான் ஜெனரலி இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வொர்க் ஆகுது. மெமரியில என்ன ஆகும்னா ம். ஆக்சுவலி உங்க சைட்ல வந்து எவ்ளோ வந்து நீங்க JS சைஸ் வந்து வச்சிருக்கீங்க. அது எவ்ளோ பெரிய சைஸ்ல வந்து ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ சைஸ வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும்னா, நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டர் ஆகறதுக்கு எவ்ளோ சைஸ் JS வந்து எவ்ளோ சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் தென் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்கும்னா, நீங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஏதாச்சும் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றீங்க. அப்புறம் செஷன்ல ஏதாச்சும் இருக்கு. கேட்சி ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கு. அப்படின்னா, அது நீங்க வந்து அப்ளிகேஷன்ல பார்க்க முடியும். செக்யூரிட்டி எல்லாருக்கும் பேசிக்கா தெரியும். ஸோ HTTP அண்ட் HTTPS. ஸோ HTTPSனா என்னது? சைட் வந்து செக்யூர்டா இருக்கும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, செக்யூர்டுன்னு காமிக்கும். இதே HTTPன்னு இருந்துச்சுன்னா, அது இன்செக்யூர்டுன்னு காமிக்கும். அதுதான் இந்த செக்யூரிட்டி டேப்ல இங்க மென்ஷன் ஆகுது. லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ் என்ன பண்ணும்னா, பேசிக்கலி எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும். வெயிட் பண்ணுங்க. சொல்லும். ஸோ இத அனலைஸ் பண்ணிடுச்சு. அனலைஸ் பண்ணோனே சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்கு? ஆக்சஸிபிலிட்டி எவ்வளோ இருக்கு? பெஸ்ட் பிராக்டிசஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? SEO ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா உங்களுக்கு ஒரு ரேட்டிங் மாரி காமிக்கும். இத பேஸ் பண்ணி உங்க சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் ரெக்கார்டர். ரெக்கார்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒண்ணு நியூவா நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க இந்த சைட்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து கிரியேட் ரெக்கார்டிங் குடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள்க்கு சைட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் வச்சு நான் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா அந்த கிளிக் எலிமெண்ட்டும் ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது அது ரெக்கார்ட் ஆகும். ஓப்பன் ஆகுறது ரெக்கார்ட் ஆகும். இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனோடனே நான் எண்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இங்கே ஷோ ரீப்ளேன்னு கொடுத்தேன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம் எனக்கு இங்கே ரீப்ளே ஆகும். ஓகே. ஐ மீன் நான் ரீடைரக்ட் பண்ணேன் இல்லையா? அது ரீப்ளே ஆகுது. இங்க இந்த ரெக்கார்டர் ஆப்ஷன்ல இங்க உங்களுக்கு உங்களால என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கன்றத பார்க்க முடியும். இதுதான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது. ஷோ ரீப்ளே குடுக்குறேன்.
இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். சைட்டு ஹோம் பேஜ்க்கு போயிடுச்சு. நான் நான் கிளிக் பண்ணோனே அது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இத நான் கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங்ல இருக்கும். இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து இங்க அவைலபிளா இல்ல. பட் நீங்க ரெக்கார்ட் பண்ணத இங்க பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, உங்க சைட்லேருந்து நீங்க ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.